இவங்க இன்னைக்கு இருக்கிற ஆட்சியின் கீழே நாங்கள் எந்த எல்லைக்கும் போய் யாரை வேணா வசைபாடுவோம், இந்த ஆட்சி எங்களுக்கு அவ்வளவு அதிகாரங்களையும் கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு திராவிட மாடலின் ஒரு முத்தான ஒரு முகமாக தான் இந்த விஷயத்தை நான் பார்க்குறேன். அவ்வளவு அருவருக்கத்தக்க கோரமான குரூர முகம். முதல்ல இதை நாம் வன்மையாக கண்டிக்கணும். ஒரு ஊடகவியலாளர் என்னுடைய கண்டனத்தை நான் பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். இரண்டாவது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ஒரு ஊடகத்தில் அவருடைய ஊடகத்தில் பேசுகிற பொழுது இந்த தூய்மை பணியாளர்கள் குறித்து பேசிட்டாரு அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நானுமே முழுமையாக பார்த்தேன். அந்த காணொளி காட்சிகளில் அவர் பேசுகிறது என்ன அப்படின்னா, தூய்மை பணியாளர்கள் அவர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த எந்திரங்கள் மற்றும் அது தொடர்பாக அரசு எடுத்திருக்கக்கூடிய சில முடிவுகள், இதன் அடிப்படையில் வைத்து பார்க்கின்ற பொழுது இதில் சில முறைகேடுகள் நடந்திருக்கிறது. அதில் காங்கிரஸ் கட்சியினுடைய இன்றைய தலைவர் மரியாதைக்குரிய செல்வ பிறந்தகை எம்எல்ஏ அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கிறது. அவருடைய பினாமிகளுக்கு இது வழங்கப்பட்டிருக்கிறதுங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அந்த முழு காணொலியில பார்த்தீங்கன்னா, அந்த காணொலி முழுக்க முழுக்க தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவான ஒரு காணொலி. அவர்கள் இந்த மாதிரி பண்றாங்க, அது ரொம்ப தப்பா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காணொலி. அதுல 2-3 இடங்கள்ல அவர் பேசுகிற பொழுது பார்த்தீங்களா, அவங்க ரொம்ப